ஸோ போன எபிசோடில் நம்ம எம்சிபினா என்னன்னு பார்த்தோம். எம்சிபிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால், மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் டிஸ்கவரபிலிட்டி, செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ரியூசபிலிட்டி. இதை பார்த்தோம். ஸோ நீங்கள் போன எபிசோட்ஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் டீட்டெயிலாக வந்து எம்சிபினா என்ன, ரியலாக ஒரு என்டர்பிரைஸில் என்ன ப்ராப்ளம் எம்சிபி சால்வ் பண்ணுது, அப்புறம் ஹவு டு பில்ட் a சிம்பிள் எம்சிபி கிளைண்ட் சர்வர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இதே ஷாப்பிஸ் ஏஜென்ட் எடுத்து நம்ம வந்து எப்படி வந்து எம்சிபி வச்சு பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம டூல்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் 2 எபிசோட்ஸில் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு என்டர்பிரைஸ் இன்ஜினியரிங் சேனல். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ கோட் சேஞ்சஸ் பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்ம டூல் காலிங்கோட கோட் பேஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்து நம்ம இப்போது எம்சிபி வச்சு பண்ண போகிறோம். ஆர்டர் சர்வீஸ் ரெஸ்ட் ஏபிஐ இருக்கு இல்லையா, அது அதே கோடு தான். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். அடுத்து வந்து எம்சிபி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் எப்படி வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐக்கு எம்சிபி சர்வர் எழுதுறதுன்னு. இதுவும் நோ சேஞ்சஸ், அதே தான். அதாவது எம்சிபி வந்து நம்ம வந்து 8000 இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஏபிஐ இது கால் பண்ண போகுது. தேர்டு மெயின் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இதுதான் மெயின் கோட் பேஸ் தான். ஸ்ட்ரீம்லிட்டில் தெர் இஸ் நோ சேஞ்சஸ். டிஃபால்ட் ப்ராம்ப்ட் அதே தான் கொடுத்துருக்கோம். சானிடைஸ் பண்ணுறோம், அது சேம் கோடு தான். ஸோ எங்கே மெயின் சேஞ்சஸ் வருது அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஒரு டூலை வந்து கால் பண்ணுறோம். நம்ம டூல் காலிங்கில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து டைரக்டாக ஏபிஐயை கால் பண்ணி அந்த ஏபிஐயை வந்து நம்ம வந்து லாங்ஷீனோட ஏஜென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா லிஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம், எம்சிபி லிஸ்ட் டூல்ஸ் ஆஃபர் பண்ணுது. இதனால என்ன வருது, நம்ம அப்ளிகேஷனுக்கு டைனமிக் டிஸ்கவரபிலிட்டின்ற பவர் வந்துருச்சு. ஸோ ஆர்டர் ஸ்ட்ரீமில் என்ன ஏபிஐ வந்தாலும் இப்போ நம்மளால் அதை வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் மெயின் சேஞ்சஸ். ஸோ இப்போ நம்ம சீரீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டைரெக்டாக ரெஸ்ட் ஏபிஐயை நம்ம ஃபெச் பண்ணி ப்ராம்ப்டில் வந்து என்ரிச் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதையே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் அண்ட் என்ரிச்சிங் த ப்ராம்ப்ட், நம்ம வந்து டூல் காலிங் மூலமாக ஏஜென்ட்டே வந்து எப்போ வேணுமோ அப்போ கால் பண்ணிக்கலான்றதை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நம்ம எம்சிபி யூஸ் பண்ணி டைனமிக் டிஸ்கவரபிலிட்டி மூலமாக கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ்ன்றதை நம்ம கோடில் ஹார்ட் கோட் பண்ணாமல், இது ஏபிஐ டெஃபினிஷனை நம்ம கோடில் வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் சிமிலர் டு ப்ரீவியஸ், ஐ திங்க் ரன் டைம் டெமோ பார்த்தோன்னா சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பட் நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸில் நம்ம வந்து ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஆர்டர் சர்வீஸை லான்ச் பண்ணலாம். ஸோ ஆர்டர் சர்வீஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 8000 போர்ட்டில் லான்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட் எம்சிபி வச்சு ஆர்டர் சர்வீஸோட எம்சிபி சர்வரை லான்ச் பண்ணுறோம். இது நம்ம போன எபிசோட்டே பார்த்ததா, இது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரீம்லைட் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறோம். இதுவும் நம்ம ரெகுலராக லான்ச் பண்ணுற அதே மெக்கானிசம் தான். இப்போ டெமோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் ப்ராம்ப்ட் தான், அதே தான் ரெடாக்ட் பண்ணோம். இதெல்லாம் நம்ம போன இதிலே பார்த்த அவுட்புட்ஸ் தான். ஸோ இப்போ ஆர்டர் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஹவெவர் வி நோட்டீஸ் தட் யுவர் ஆர்டர் நம்பர் இஸ் மிஸ்ஸிங். ஸோ நம்ம இப்போ ஆர்டர் நம்பர் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஆர்டர் நம்பர் தான் வந்து நம்ம கோடு வந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்னு. ஸோ இப்போ பாருங்கள், அது வந்து ஆர்டருடைய ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி வருது, நம்மளுடைய கோட் ஏஜென்ட் வந்து ஆர்டர் நம்பரை இருக்குது அப்படின்றதுனால எல்எல்எம் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம லிஸ்ட் டூல்ஸில் எல்எல்எம்க்கு கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எல்எல்எம் வந்து இப்போ எம்சிபி சர்வர் மூலமாக கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ்ன்றதை ரெஸ்ட் ஏபிஐயை கால் பண்ணி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ இதை அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய ரெஸ்ட் ஏபிஐல கெட்டார ஸ்டேட்டஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா தான் நம்ம ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே மாரி எம்சிபி சர்வர் போனோம்னா, நீங்க வந்து கால் டூல் ரெக்வெஸ்ட்ன்னு வரும். இது மூலமா தான் எம்சிபி வந்து நம்ம டூல் கால் மேக் பண்ணுது. சிமிலர்லி லிஸ்ட் டூல் ரெக்வெஸ்ட் இது மூலமா தான் நம்ம ஏஜென்ட் வந்து லாங்சைனோட ஏஜென்ட் வந்து என்னென்னலாம் டூல் இருக்குன்றத டைனமிக் டிஸ்கவரபிலிட்டி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிசோர்ஸோட யூஸ் கேஸ் என்ன? அத எங்க யூஸ் பண்றது? அத எப்படி யூஸ் பண்றது? ப்ராம்ப்ட்ஸோட யூஸ் கேஸ் என்ன? அத எங்க யூஸ் பண்றது? அத எப்படி யூஸ் பண்றது? எம்சிபி ரிசோர்ஸஸ் அண்ட் எம்சிபி ப்ராம்ப்ட்ஸ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். Hey, thank you for watching. If you're enjoying this, subscribe பண்ணிக்கோங்க. Let us build this enterprise AI project together.